சச்சார் கமிட்டியின் அறிக்கையின்படி இந்தியாவில் அடிமட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களும் தலித்துகளும். அந்த தலித்துகளும் இஸ்லாமியர்களும் தங்களுக்கு வாக்களிப்பதில்லை என்பதை உணர்ந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சி இதை கர்நாடகாவில் இப்ப அலங்கா எக்ஸ்போஸ் பண்ணார். தனக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக ஒரு பெண்மணி ஒரு பாட்டியை உட்கார வச்சு வீடியோ எடுத்து பத்திரிகையாளர் சந்திப்பு தலைவர் ராகுல் காந்தி காட்டினார். அந்த மாதிரி சொல்றாங்க, என்னுடைய வாக்கு நீக்கிட்டாங்க, நீக்க முயற்சி எடுத்திருக்கிறாங்க, வேற போன் நம்பர் வந்து நீக்க முயற்சி எடுத்திருக்கிறாங்க. எனக்கு தெரியாது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை, எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி இந்த தேசம் செல்கிறது. உச்ச நீதிமன்றத்திலே தெனாவட்டாகவும் ஆணவத்தோடும் தேர்தல் ஆணையம் பதில் சொன்னது. செத்து போனவங்களோட தான் நாங்கள் நீக்கி இருக்கிறோம். தேர்தல் ஆணையம் சொன்னது செத்து போனவங்களோட தான் நாங்கள் நீக்கி இருக்கிறோம். நீக்கப்பட்டவர்கள் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு தெம்பு இருந்தா யாரையாவது குடும்பங்களை காட்ட முடியுமா என்று கேட்டு மறுநாள் இறந்து போனதாக சொல்லப்பட்ட 3 பேரை உச்ச நீதிமன்றத்தில் நிற்க வைத்தார்கள். இந்த 3 பேர் நீங்கள் இறந்து விட்டதாக சொன்ன பட்டியலில் இருக்கிறார்கள். இப்போது என்ன சொல்கிறது என்று கேட்டபோது நியாயம், நேர்மை, அறம் எதுவுமே இல்லாத தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொன்னது தெரியுமா? உச்ச நீதிமன்றத்திலே டோன்ட் ட்ரை டு கிரியேட் டிராமா இன்சைட் தி கோர்ட் என்று சொன்னது. டிராமா பண்ணாதீங்க கோர்ட்ல வந்து. யார் டிராமா பண்றா? உங்களை எல்லாம் இந்த தேசத்திற்காக படை கட்டி தன்னுடைய இன்னுயிரை நேர்த்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்திருந்தால் தன்னுடைய பித்த செருப்பை கலட்டி உங்களை அடைத்து புறத்தி இருப்பார் இந்த தேசத்தை.